ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஊறுகாயான ஆப்பிளோட ஊறுகாய் தான் பார்க்க போறோம். இந்த ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன ஆப்பிளா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேரு விண்ட்ஃபால் ஆப்பிள். இந்த ஆப்பிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதிக தண்ணி சத்து இல்லாதனாலயோ, அல்லது ஏதாவது ஒரு சத்து இல்லாதனாலயோ இந்த ஆப்பிள்லாம் சின்னதா இருக்கும்போதே பழுக்காமலே உதிர்ந்துரும். பொதுவா ஜூன் மாசத்துல அதிகமா காத்தடிக்கும்போது இந்த மாரி ஆப்பிள் காய்கள் அதிகமா உதிர்ந்துரும். இத வச்சு இங்க இந்த மாரி ஊறுகாய் போடுறதுங்கிறது ஒரு பழக்கமா இருக்கிறது. இது வந்து நான் வந்து கொஞ்சம் காரமா பண்ணியிருக்கிறேன். இத வந்து நெறைய அமெரிக்கன் ரெசிபீஸ்லயும் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம எப்படி இத இந்தியனைஸ்ட் ஊறுகாயா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இத வந்து நான் இப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் சின்னதா இருக்கும் இது. இந்த ஆப்பிள் எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ இனிப்பா இருக்காது. ஆனா கொஞ்சம் புளிப்பு சுவையில இருக்கும். விதைகள் எல்லாம் வைக்காமலே இருந்தாலும் ஒரு லேசா நார் மாதிரி இருக்கும்ல. இந்த இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பிஞ்சு ஆப்பிள்கள் கிடைக்கலனாலும் பரவால்ல. நம்ம சாதாரணமான ஆப்பிள்ஸ் கிடைக்கும் இல்லையா? அத யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த பச்சை ஆப்பிள் இருக்கும் இல்லையா? அத யூஸ் பண்ணி பண்ணாலும் இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியா நல்லா வரும். இந்த ஆப்பிள் பிஞ்சுகள நம்ம கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்காக எலுமிச்சை சாறு இல்லன்னா வினிகர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லன்னா ஆப்பிள் கருத்துரும். ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல்ல எலுமிச்சை சாறு 1/2 கப் எடுத்திருக்கிறோம். இந்த ஆப்பிள் துண்டுகளெல்லாம் நம்ம நறுக்குன உடனே இந்த மாரி சேர்த்துறணும். இல்லன்னா நம்மளுக்கு ஆப்பிள் வந்து கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சுரும். அதனால நம்ம கட் பண்ணும்போதே இந்த சாறுக்குள்ள நம்ம ஆட் பண்றோம். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி உப்பு சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்திருந்தாலும் நம்ம வினிகர் சேர்த்தா தான் நம்மளுக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். 1/4 கப் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்திருக்கோம். இனிமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்குவோம். நான் இதை வந்து நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜூலை மாசத்துல நிறைய வெயில் அடிச்சிச்சு அப்படிங்கறதுனால நான் இதை வந்து வெயில்ல வச்சு எடுக்க போறேன். இல்லைனாலும் வெயில்ல வைக்கலனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வினிகர் சேர்த்திருக்கிறோம். நம்மளுக்கு காலையில கட் பண்றதுக்கு டைம் இருக்காது. இது வந்து சின்ன சின்ன ஆப்பிள்ஸா இருக்குங்கிறனால நம்ம நைட்டே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வெயில நல்லா யூஸ் பண்ணி நான் எலுமிச்சை ஊறுகாயும் நெல்லிக்காய் ஊறுகாயும் இது கூடவே செஞ்சேன். அதனால நான் வந்து இதை மறுநாள் காலையில நல்லா ஹாட்டா வெயில்ல வச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி நம்ம 3 நாட்கள் தொடர்ந்து நல்லா வெயில்ல வச்சு எடுக்கணும். காலையில வச்சுட்டு ஈவினிங் எடுத்து உள்ள வச்சுப்பேன். ஈவினிங் உள்ள எடுத்துட்டு வந்தோடனே இதை நல்லா குலுக்கி குலுக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த ஊறுகாய் பாட்டில்ஸையுமே நல்லா வெயில்ல வச்சு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான ஊறுகாய் பொடி செஞ்சுக்க போறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு சூடானதும் அதுல எண்ணெய் எதுவும் சேர்க்காம அதுல நம்ம 1/4 கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு லேசா வெடிக்க ஆரம்பிச்ச உடனே கடுகு எவ்வளவு எடுத்தோமோ அதுக்கு பாதி அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்க போறோம். அதை 1/4 கப்புக்கு பாதி அளவு 1/8 கப் வந்துட்டு நம்ம வெந்தயம் இது கூட சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா கம்ப்ளீட்டா வெடிச்சிடணும். அதோளுக்கும் நம்ம வறுத்துக்கணும். அதே சமயம் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். இதுல எதுவுமே கருகிடக்கூடாது. இந்த கடுகு வெந்தயம் வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். இப்ப அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை மிக்சியோட சின்ன ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பட்டு மாதிரி திரிச்சு வச்சுக்குவோம். இந்த ஊறுகாய் பொடி நான் கொஞ்சம் அதிகமா தான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த ஊறுகாய் பொடியை வந்துட்டு நம்ம புளியோதரைக்கும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான ஊறுகாய் போட்டோம்னாலும் இதை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும். இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். இதோட வாசம் அப்படியே இருக்கும். நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளை 3 நாட்கள் வரைக்கும் இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்திருக்குது. இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பிரவுன் சுகர் 1 டீஸ்பூன், சின்னமான் பவுடர் அதாவது பட்டையை நல்லா இடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த சின்னமான் பவுடர் வந்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சின்னமான் பவுடர் சேர்த்துக்கிறதுங்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிக்கிள்ஸ்லாம் இதை சேர்க்குறாங்க. நமக்கு டைஜஷனுக்கு நல்லது அப்படிங்கிறக்காக பெருங்காயத்தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம திரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஊறுகாய் பொடியிலையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த பாட்டிலில் இந்த ஊறுகாயை ப்ரிசர்வ் பண்ண போறோமோ அந்த பாட்டிலில் இதை நம்ம நிறைச்சி வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே நம்ம முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு 3 நாளாவது வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அப்பதான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெடாம 1 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய்களுக்கெல்லாம் இப்போ நம்ம நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டோம். இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகும் இதை வந்து நம்ம ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் பத்திரமா இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு எப்பெல்லாம் வெயில் அடிக்குதோ அப்பவும் கூட இந்த மாதிரி இந்த ஊறுகாயெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பவுலில் போட்டுட்டு அந்த பாட்டிலையும் இந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி ஊறுகாயும் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த பிஞ்சு ஆப்பிள் பிக்கிள் வந்து நம்மளுக்கு தினமும் தயிர் சாதத்துக்கோ இல்லைன்னா தயிர் ஓட்ஸ்க்கோ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.